கூட்டு செய்தி செய்த விஜய். திமுக எம்எல்ஏக்கள் ராஜேந்திரன், செந்தில் செல்வன் இருவரையும் பதவி விலக வைக்க முதலமைச்சர் விஜய் வைகோ கூட்டு செய்தி செய்துள்ளார். அவரே நேரடி குதிரை பேரம் செய்துள்ளார். இது ஜனநாயகத்துக்கு குந்தகம் விளைவிக்கும் செயல். அரசு பதவியை தவறாக பயன்படுத்தியுள்ளார். அதனை வைகோவே ஒப்புக்கொண்டுள்ளார். முதலமைச்சர் விஜய் மீது வழக்கு பதிய அனுமதி கோரி ஆளுநருக்கு திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி கடிதம். கரூரில் ஒரு கணக்கு பாக்கி உள்ளது. கரூர் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. சில கணக்கு வழக்கு இருக்கு. அதை முடிக்காம விடமாட்டோம். ஆளாளுக்கு பஞ்சு டைலாக் பேசுகிறாங்கப்பா. ஆனால் வேலை இது மட்டும்தான் ஒன்றுமே இல்லை. நாடு சுடுகாடாக மாறிக்கிட்டே இருக்குது. அவங்கவுங்க ஆட்சியில் காப்பாற்றுறது தான் கண்ணும் கருத்துமாக இருக்காங்க. மக்களுக்கு தேவையானதை ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அண்ணா திராவிட தமிழக வெற்றி கழகம். இது என்ன புது கட்சியாக இருக்குது? இது பேர் வச்சது யார்? அண்ணா அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும் அண்ணா திராவிட தமிழக வெற்றி கழகத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இயக்குனர் அமீர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். பரவாயில்லையா, புதுசாக ஒரு கட்சி உருவாக்கிட்டார் போல். நல்ல பேர் தான். எல்லோரும் கூட்டணி சேர்ந்தனால கூட்டணி பேர் வச்சாச்சு. தவிக அமைச்சர்களுக்கு சபரீசன் நோட்டீஸ். தன்னை பற்றி உண்மைக்கு புறமான கருத்துக்களை பொதுவெளியில் தெரிவித்ததற்காக அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகியோர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என சபரீசன் தரப்பில் வக்கீல் நோட்டீஸ். பரவாயில்ல, ஆளாளுக்கு மாற்றி மாற்றி நோட்டீஸ் அனுப்புங்க. சிஎம்ஐ காணவில்லை. சட்டமன்றத்தில் அப்பாவை காணோம் என விமர்சித்த முதல்வரை காணோம் என பெரம்பூர் தொகுதி மக்கள் தேடுகின்றனர். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு.